ஒன்றிய அரசாங்கம் நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பல்வேறு பிரிவினருக்கும் எதிரான பல நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது குறிப்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 30 கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு துரோகச் சட்டத்தை, தொழிலாளர் துரோகச் சட்டத்தை கடந்த நவம்பர் 21 முதல் அமுல்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் எவ்வித விவாதங்களுமின்றி தொழிலாளர் நலச்சட்டம், புதிய சட்டம் என்கிற பெயரால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அது நிறைவேற்றப்பட்டது. அது நிறைவேற்றப்பட்டாலும் கூட நாடு முழுவதும் கடுமையான முறையில் தொழிலாளர்கள் அதற்கு எதிராக நடத்திய இயக்கங்கள், போராட்டங்கள், அதே மாதிரி இடதுசாரி இயக்கங்கள், தொழிலாளர் நலனில் அக்கறை உள்ள அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் மிக கடுமையாக எதிர்த்த காரணத்தினால் அதை அமுல்படுத்தாமல் வைத்திருந்தார்கள். இப்பொழுது பீகார் தேர்தலுக்கு பிறகு அவசரமாக இந்த துரோகச் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசாங்கம் ஏற்பாடு செய்திருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. அதை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியோர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகின்றன. கோவையிலேயும் நடைபெறுகிறது. குறிப்பாக தொழிலாளர் சட்டங்கள் என்பது கடந்த 150 ஆண்டு காலமாக தொழிலாளர்களும் தொழிற்சங்க அமைப்புகளும் போராடி பெற்ற சட்டங்களாகும். எந்த அரசாங்கமும் தானாக தொழிலாளர்களுக்கு ஆதரவான எந்த ஒரு சட்டத்தையும் எந்த அரசும் நிறைவேற்றவில்லை. ஒவ்வொரு சட்டங்களையும் பெறுவதற்கு போராடி சிறை சென்று தியாகம் செய்து துப்பாக்கிச் சூட்டிற்கு ஆளாகி தூக்கு மேடைகளை சந்தித்து இந்த சட்டங்கள் எல்லாம் பெறப்பட்டன. இன்றைக்கு அந்த சட்டங்கள் அனைத்தையும் 19 சட்டங்களையும் முற்றிலுமாக அழித்துவிட்டு புதிய தொழிலாளர் நல சட்டம் என்கிற பெயரால் 4 தொகுப்புகளாக புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த புதிய சட்டங்கள் குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் தொழிற்சாலைகளில் கதவடைப்பு அல்லது ஆள் குறைப்பு அல்லது ஆலை மூடல் போன்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசிடம் அனுமதி பெற வேண்டும். தற்பொழுது திருத்தப்பட்ட சட்டத்தில் அந்த 100 என்பதை மாற்றி 300 தொழிலாளர்கள் வரை பணிபுரியக்கூடிய தொழிற்சாலைகளில் எந்த அனுமதியும் இல்லாமல் அமுல்படுத்தலாம் என சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 100 தொழிலாளர்களுக்கு மேல் பணிபுரியும் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்குமான உறவு நிலை நிர்ணயிக்கிற நிலையாணை சட்டம் இருந்தது, தற்பொழுது இருந்தது. அந்த 100 என்பதை தற்பொழுது மாற்றி 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய தொழிற்சாலைக்கு மட்டும்தான் நிலையான சட்டை பொருந்தும் என்ற மாற்றிவிட்டார்கள். அதே மாதிரி 20 தொழிலாளர்களுக்கு மேல் பணிபுரிந்தால் அது தொழிற்சாலை என்று இருந்ததை தற்பொழுது 40 தொழிலாளர்கள் என மாற்றி அமைத்து விட்டார்கள். மொத்தத்தில் இது பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு சட்டங்கள் பொருந்தாத வகையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 2 கோடி தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த புதிய சட்டம் எந்த வகையிலேயும் பயனளிக்காது. அதேபோல் ஆன்மீகம் அல்லது மத சம்பந்தமான நிறுவனங்கள் ட்ரஸ்ட் என்ற பெயரால் ஒரு நிறுவனத்தை நடத்தினால் அந்த தொழிற்சாலைகளுக்கு, நிறுவனங்களுக்கு சட்டங்கள், தொழிற்சாலை சட்டங்கள் எதுவும் பொருந்தாது என்று இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பணி நியமனம் செய்கிற பொழுது கண்டிப்பாக கடிதம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் திரும்ப திரும்ப அரசின் சார்பில் விளம்பரப்படுத்தப்படுகிறது. அந்த கடிதம் கொடுக்கிற பொழுதே
பணி எப்பொழுது முடியும் என்று சேர்த்து தான் கொடுக்கிறார்கள். காலம் முடிந்தவுடன் அவர்களை வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. திரும்ப அவங்களால வேலை வர முடியாது. அவை மட்டுமின்றி வேலையில் நியமிக்கப்பட்டவரை 15 தினங்களுக்கு முன்பு தகவல் தெரிவித்து அவர்களை வேலையை விட்டு நீக்கிடலாம். இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற புதிய சட்டம் அப்படி சொல்லுகிறது. குறித்த காலம் வரை, அந்த நிர்ணயிக்கப்பட்ட காலம் கடிதத்தில் கொடுக்கப்பட்டவரை வேலை கொடுக்க வேண்டும் என்று தொழிலாளி கோருவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அதே மாதிரி பணிக்கொடை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் பணிபுரிந்த தொழிலாளர்கள் ஓய்வு பெறுகிற பொழுது அந்த பணிக்கொடை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனளிக்கக்கூடியது. அந்த பணிக்கொடை என்பது ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு வேலை பார்த்தால் அவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற பொழுது ஆண்டுக்கு 15 நாள் என கணக்கிட்டு அந்த ஊதியமும் அந்த ஊதியத்தோடு சேர்ந்த வட்டியையும் அவர் ஓய்வு பெறும்போது கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற சட்டப்படி ஒருவரை ஓராண்டுக்குள் வேலையை விட்டு நிறுத்திடலாம். ஓராண்டு வேலை பார்த்து வேலையை முடிச்சிட்டாருன்னா 15 நாள் சம்பளத்தை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அவர் என்ன செய்ய முடியும்? எதுவும் அது பயன்படாது. அந்த பணிக்கொடையின் நோக்கத்தையே இப்பொழுது வந்திருக்கிற சட்டம் சிதைத்து விட்டது, அது நிர்மூலமாக்கி விட்டது. அதே மாதிரி ஊதிய பாதுகாப்பு சட்டம் என்பது மாத ஊதியம் என்று இருந்ததை இப்பொழுது வார ஊதியம் அல்லது 2 வாரத்திற்கு ஒரு முறை ஊதியம் என மாற்றி திருத்தி அமைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கம் அமைக்கிற உரிமை என்பது மிக மிக முக்கியமான உரிமையாகும். ஒரு வேலையில்லாத ஒருத்தருக்கு வேலை என்பது மிக முக்கியமானது. அவருடைய எதிர்காலத்திற்கு, குடும்பத்தினுடைய நலனுக்கு அந்த வேலை என்பது மிக மிக முக்கியமானதாகும். ஒரு தொழிலாளி வேலையில் சேர்ந்த பிறகு அது என்ன வேலையாக வேணாலும் இருக்கலாம். அமைப்பு சாராத தொழிலாக இருக்கலாம், அல்லது அமைப்பு சார்ந்த தொழிலாளராக இருக்கலாம். எந்த தொழிலாளியாக இருந்தாலும் அவன் பணியில் சேர்ந்த பிறகு அவன் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை வருகிறது. அவ்வாறு வருகிற பொழுது அவன் தனித்து நிர்வாக அதிகாரியிடமோ அல்லது முதலாளியிடமோ கோரிக்கை வைக்க முடியாது. கோரிக்கை வைப்பதற்கு ஒன்று துணிச்சலும் கிடையாது. அவ்வாறு கோரிக்கை வைத்தால் நிர்வாகமோ முதலாளியோ நிச்சயமாக ஏற்கவும் மாட்டால், நிராகரித்து விட்டு வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. அதனால் சங்கம் ஒன்று தேவைப்படுகிறது. பணிபுரிகிற காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு அமைப்பு என்று இருந்தால்தான் அந்த அமைப்பின் மூலமாக அந்த பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு அல்லது முதலாளியின் கவனத்திற்கு அல்லது நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று அது பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. இந்த புதிய சட்டத்தின்படி சங்கம் அமைக்கிற உரிமையே முழுமையாக இல்லை என்று ஆவது என்பது மிகப்பெரிய ஒரு பேராபத்திற்குரியது. அது மாதிரி குறைந்தபட்ச ஊதியம் உத்தரவாதப்படுத்துவதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இதில் சொல்லப்படவில்லை. தொழிற்சங்க பதிவு சான்றிதழை அரசு அதிகாரிகள் தற்போதுள்ள சட்டப்படி ரத்து செய்ய முடியாது. ஆனால் புதிய சட்டப்படி அதை ரத்து செய்து விடலாம் என்கிற நிலைமையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு பணிபுரிகிற இடத்தில் ஒரு 1000 பேர் 2000 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்தில் குறைந்தபட்சம் 10% அல்லது 100 பேர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் தான் அந்த பதிவு ரத்து செய்யாமல் இருக்கும். ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்க சட்டப்படி அந்த மாதிரி 10% 100% இல்லை என்றால் தொழிற்சங்க பதிவு ரத்து செய்யப்பட்டு விடும் என்று இப்பொழுது புதிய சட்டம் தெரிவிக்கிறது. அதே மாதிரி தொழிற்சங்க நிர்வாகிகளில் தொழிலாளர்களும் இருப்பாங்க, வெளியில் உள்ளவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ தான் அந்த சங்கத்தை நடத்த முடியும், நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த முடியும். புதிதாக கொண்டு வந்திருக்கிற சட்டத்தில் 3 1 பங்கு தான் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் வெளியால் என்று சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிர்வாகம் தொழிற்சங்க தலைவர், செயலாளர் அந்த பொறுப்பில் இருந்து தன்னிச்சையாக நீக்க முடியும் என்றும் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு அப்படி நீக்கப்பட்ட தலைவரோ செயலாளரோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எந்த விதமான பொறுப்புகளுக்கும் அவர் வர முடியாது என்கிற நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி சுரங்கங்கள், ரசாயன தொழிற்சாலைகள் போன்ற அபாயகரமான தொழில்களில் பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது என்று தற்பொழுது வரை இருந்து வருகிறது. இந்த புதிய சட்டத்தின்படி அவர்களை ஈடுபடுத்தலாம் என்று வருகிறது. ஒரு பெண் அதை மறுத்தாங்கன்னா அவர் வேலையை விட்டு நீக்கப்படுவார்.
அபாயகரமான தொழிலில் பெண்களையும் ஈடுபடுத்தலாம் என்று இப்பொழுது சட்டம் வழிவகை செய்கிறது. 20 தொழிலாளர்களை கொன்ற கான்ட்ராக்டர் வச்சு வேலை செய்கிறார் அப்படின்னா அவர் பதிவு பண்ணணும். இப்பொழுது இருக்கிற சட்டப்படி பதிவு செய்ய வேண்டும் என்கிற அவசியம் என்பது கிடையாது. தொழில் தகராறு எழுந்தால், வேலை பார்க்குற இடத்துல தொழில் தகராறு ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்கு தொழிலாளர் துறை அலுவலகத்தில் முறையிட்டு இருதரப்பாளையும் நிர்வாகத்தையும் தொழிற்சங்க தரப்பையும் அழைத்து பேசி ஒரு சுமூக தீர்வை எட்டுவதற்குள்ள வழிவகை தற்பொழுது இருக்கிறது. அதை இப்பொழுது முற்றிலுமாக மாற்றி இப்பொழுது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 12 நகரங்களில் 18 தொழிலாளர் நீதிமன்றங்கள் இருக்குது. இப்போ இதை பூரா எடுத்துடுறாங்க. இதை பூரா எடுத்துட்டு மாநில மையத்தில் ஒரே ஒரு தீர்ப்பாயம் மட்டும்தான் இருக்கும். இந்த தீர்ப்பாயத்திற்கும் தொழிலாளி கோரிக்கை நேரடியாக கொடுக்க முடியாது, ஆன்லைனில் மூலமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்குறத நிர்வாகத்திற்கோ முதலாளித்திற்கோ தீர்ப்பாயம் அவங்க ஆன்லைனில் அனுப்பி பதிலை பெறுவார்கள். ஆன்லைனில் பெற்று இந்த ஆவணங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு இப்பொழுது நேருக்கு நேராக பேசுகிற முறை இருக்கிறது. தொழிற்சங்கம் முதலாளி தரப்பு, அரசு தரப்பு, தொழிலாளர் தரப்பு, தொழிலாளர் நல அதிகாரிகள், இந்த முத்தரப்பு என்பதை முற்றிலுமாக நீக்கிவிட்டு ஆன்லைன் மூலமாக பெறக்கூடிய ஆவணங்களை மட்டுமே வைத்து தீர்ப்பு வழங்கப்படும். அந்த தீர்ப்பைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருத்தப்பட்டிருக்கிறது. நடைமுறை சாத்தியமற்ற ஒன்று. அதே மாதிரி ப்ராவிடென்ட் நிதி தொழிலாளியுடைய சம்பளத்தில் மாதந்தோறும் 12% பிடிக்கப்படணும். அதே மாதிரி நிர்வாகத்திலிருந்தும் 12% பிடிக்கப்படணும். இப்பொழுது கொண்டு வந்திருக்க புதிய சட்டப்படி அந்த 12% என்பது 10% குறைக்கப்பட்டு முதலாளிகளுக்கு சாதகமான முறையில் அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 18 நலவாரியங்கள் இருக்கின்றன. தற்பொழுது 18 நலவாரியங்கள் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கட்டுமான தொழிலாளர் வாரியம் ஒரு மிகப்பெரிய வாரியமாகவும் பல ஆயிரம் கோடி நிதி வசூலிக்கப்பட்டு அந்த வாரியத்திடம் இருப்பு உள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக இந்த வாரியத்தின் மூலமாக அந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 30 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது. பல ஆயிரம் கோடி நிதியும் இருக்கிறது. இந்த புதிய சட்டப்படி இந்த நிதி நலவாரியத்தில் இருக்கிற நிதி அனைத்தும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாற்றப்படுகிறது. தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட முடியாது என்கிற நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். புதிய சட்டப்படி வழங்கப்படும் நிதி நலத்திட்டங்களைத்தான் மாநில அரசு அமுல்படுத்த வேண்டும். புதுசாக மாநில அரசு ஒரு நலவாரியத்தை உருவாக்கவோ அல்லது அதற்கு மேலாக நலவாரியங்களையோ செயல்படுத்த முடியாத ஒரு நெருக்கடியான நிலை உருவாகியிருக்கிறது. மொத்தத்தில் இந்த சட்டம் என்பது தொழிலாளர் நலச் சட்டம் என்பதற்கு மாறாக தொழிலாளர் துரோக சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது. கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படுவார்கள். இதன் மூலமாக மிகப்பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரும் முதலாளிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு சட்டத்தை, புதிய சட்டத்தை 4 தொகுப்புகளாக கொண்டு வந்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் முறையான விவாதமே நடத்தாமல் அவசர நிறைவேற்றினார்கள். இப்பொழுது தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஒன்றுபட்டு தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எதையும் காதில் வாங்கி கொள்ளாத நிலையில் ஒன்றிய அரசு செயல்படுகிறது. இது நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒன்றிய அரசாங்கம் தனது ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை படிப்படியாக பல்வேறு வடிவங்களில் நாட்டை அமுல்படுத்தி வருகிறது. மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறது, ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறது, மொழி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறது, கடவுள் ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறது. பிளவுபடுத்த முடியாத ஒரு இடம் எது என்று சொன்னால் தொழிலாளர்களை பிளவுபடுத்த முடியாது. பல்வேறு மதங்களை சார்ந்திருந்தாலும், பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்திருந்தாலும், பல்வேறு ஜாதிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொழிலாளர் என்கிற முறையில் அவர்கள் ஒன்றுபட்டு தொழிற்சங்கத்தின் மூலமாக தங்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து அவர்கள் போராடுகிறார்கள். அத்தகைய ஒற்றுமை இருக்கக்கூடாது என்கிற நோக்கத்தில் தொழிலாளர்கள் சங்கமே சேரக்கூடாது என்கிற ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த துரோக சட்டத்தை
ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் மிக கடுமையாக எதிர்க்கின்றன, தொழிலாளர் எதிர்த்து போராடுகிறார்கள். ஆகவே இந்த 4 தொகுப்பு சட்டங்களையும் ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அவ்வாறு திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடுவார்கள். அந்த போராட்டம் என்பது கடந்த காலத்தில் ஒன்றிய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்களை நிறைவேற்றிய பொழுது அந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது, அதை நிறைவேற்றக்கூடாது என்று நாடாளுமன்றத்தில் கூறிய பொழுது ஏற்கவில்லை, போராடிய பொழுதும் ஏற்கவில்லை. ஆனால் விவசாயிகள் ஒன்றுபட்டு தலைநகர் டெல்லியில் 13 மாத காலம் வெயில் என்றும் பாராமல் பனி என்றும் பாராமல் கொடிய கொரோனாவை கூட எதிர்கொண்டு ஒரு போராட்டத்தை 13 மாத காலம் தொடர்ச்சியாக போராடியதற்கு பிறகு அந்த 3 சட்டங்களையும் ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெற்றது. அதே போன்று அது ஒரு முன்னுதாரணமான போராட்டம், நாட்டில் உழைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமான போராட்டமாக அந்த போராட்டம் அமைந்தது. அத்தகைய போராட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை எச்சரிக்கிறோம். இது முற்றிலுமாக தொழிலாளர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம். ஆகவே ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது 2வது விஷயம், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தன்னை வளர்த்து கொள்வதற்கு பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்கிறது. ஒரு அரசியல் கட்சி தன்னை வளர்த்து கொள்வதற்கு மேற்கொள்கிற முயற்சி தவறு என்று நான் கூறவில்லை. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் கொள்கையை, 4 வர்ண கொள்கையை மக்களிடத்திலே சொல்லி அதற்கு ஆதரவாக மக்களை திரட்ட வேண்டும். அதை அவர்களால் பகிரங்கமாக சொல்ல முடியாது, ஏன்னா அது ரொம்ப பிற்போக்குத்தனமானது. அதை சொல்லி மக்களின் ஆதரவை அவர்களால் பெற முடியாது. இதுவரையில் அவர்கள் நாட்டிலேயும் சரி இங்கேயும் சரி வெளிப்படையாக எதுவும் சொன்னது கிடையாது. அதற்கு மாறாக மத தீவிரவாதம் என்கிற பெயரால் பல நடவடிக்கைகளை கடந்த காலங்களே தொடர்ந்து மேற்கொண்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவம் போன்ற பல சம்பவங்கள் நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் அவர்கள் பல முயற்சி எடுத்தும் தங்களால் கால் ஊன்ற முடியவில்லை. சொந்த கட்சியை நம்பியும் அவங்களால் பண்ண முடியல. அவருடைய எடுபிடிகளாலேயும் இந்த காரியத்தை இங்கே தமிழ்நாட்டில் நிறைவேற்ற முடியல. ஏதாவது ஒரு நெருக்கடியை உருவாக்கி தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 26இல் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் என்பதில் மிக கவனமாகவும் தீவிரமாகவும் இருக்கிறார்கள். அமித்ஷா கூட இப்போ நேற்று பேசி இன்றைக்கு பத்திரிகைலாம் வந்திருக்குது. வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். அதற்கு அவர்கள் கையாளுகிற இப்போ புதிய முறையை, என்ன முறையை கையாளுகிறார் என்று சொன்னால், முதல்ல மத தீவிரவாதத்தை பின்பற்றினார்கள். அதில் தமிழ்நாட்டில் அது பெருசாக வெற்றி பெறலை. இப்பொழுது கடவுளின் பெயரால் தீவிரவாதத்தை பின்பற்ற முயற்சிக்கிறார்கள். குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது 96லேருந்து வழக்கு நடக்குது. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் வழக்கு நடைபெற்றது. அப்படி நடைபெற்ற இப்பொழுது என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதே கோரிக்கைகளை வைத்து தான் நீதிமன்றத்தில் வாதாடினார்கள். அன்றைக்கு ஜெயலலிதா தலைமையில் இருந்த அரசாங்கம் அதை நிராகரித்தது. அது தேவையில்லாதது, அது ஏற்க முடியாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் என்று நிராகரித்தார்கள். நீதிமன்றமும் அதை நிராகரித்தது. நீதிமன்றம் நிராகரித்த அதே பிரச்சனையை இப்பொழுது அது மீண்டும் கிளப்பி 1996லேருந்து 2017 வரைக்கும் இதான் நிலைமை. இப்பொழுது புதிதாக மதுரை நீதிமன்றத்தில் சுவாமிநாதன் ஒரு நீதியரசர் இருக்கிறார். அவர்கிட்ட இந்த வழக்கு போயிருக்குது. அவர் இந்த படத்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவர் யார் சார்புடையவர் என்று, எப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவராக இருப்பார் என்பதற்கு அவங்க படம், அந்த புகைப்படமெல்லாம் பத்திரிகையில் தொலைக்காட்சியில் அதை பார்த்தாலே தெரியும். அவர் மூலியமாக பயன்படுத்தி ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். நீதிமன்றம் சொல்கிற அந்த தீபக்கல் அப்படிங்கிறது அது தீபக்கல்லே அல்ல, வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அளவு கல். அது
அளவுக்காக நடப்படுகிற கல்லில் அது ஒரு கல். அந்த கல்லைத்தான் நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம் தீபக்கல், அதில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை எதிர்த்து மாநில அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. வழக்கு வரட்டும், தீர்ப்பு என்ன வேணாலும் வரட்டும். ஆகவே இது நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடு அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் எந்த கட்சியில் இருந்தாலும் மக்கள் ஒற்றுமையைத்தான் விரும்புவார்கள். மக்கள் பிளவுபட்டு மோதிக்கொள்வதை எந்த ஒரு ஜனநாயகவாதியும் நிச்சயமாக ஏற்க மாட்டான். ஆனால் இப்பொழுது நடப்பது ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார் அமைப்புகள் மேற்கொண்டிருக்கிற முயற்சி என்பது ஒரு கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த நோக்கத்திற்கு நீதிமன்றமும் துணை போகிறது என்பது ஆழ்ந்த கவலைக்குரியது. ஆகவே நீதிமன்றமும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் இணைந்து மதுரையில், திருப்பரங்குன்றத்தில் ஒரு கழகத்தை உருவாக்குவதன் மூலமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றி பெறாது என்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் மிக கவனமாக, மிக நிதானமாக அங்கே ஏற்படவிருந்த கழகத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு அமைதியை நிலைநாட்டி இருப்பது முதல்வர் எடுத்த முயற்சி என்பது பாராட்டுக்குரிய முயற்சி. இத்தகைய கலவரங்களை பொதுமக்கள் யாரும் ஆதரிக்கக்கூடாது. ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், மக்கள் ஒற்றுமையில் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை ஆதரிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் இருக்கார். ஆளுநர் எப்படிப்பட்டவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை தொடர்ச்சியாக ஒரு கலவர சூழலை உருவாக்குவதற்குள்ள எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறார். மார்க்ஸை பற்றி தப்பாக சொல்கிறாரு. மார்க்ஸை பற்றி தவறாக புரிந்து கொண்டு தவறாக சித்தரிக்கிறார். மார்க்சினுடைய கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் நாட்டினுடைய கலாச்சாரத்தை சீரழித்து விட்டார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை அவர் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக கோவையில் இருக்கக்கூடிய கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, அதாவது அரசு உதவி பெறும் நிறுவனம், அந்த நிறுவனத்தில் வருகிற 19, 20 ஆகிய 2 தேதிகளில் சரஸ்வதி நாகரிகம் எனும் தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது முழுக்க பின்னால் இருந்து இயக்குவது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கில் ஆளுநர் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். அவர் எப்படி உரையாற்றுவார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த அரசு உதவி பெறும் நிறுவனத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் ஏற்கனவே புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம், நம்புகிறோம். மாநில அரசு எக்காரணத்தை கொண்டும் இந்த கருத்தரங்கை நடத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி முற்றுகை போராட்டம் நடத்திருக்கு, நீங்களா அறிவிச்சிருக்கீங்களா? அவ்வாறு மீறி நடத்தப்பட்டால், அரசு அனுமதி அளித்து, மாவட்ட நிர்வாகம் அனுமதித்து மீறி நடத்தப்பட்டால், அந்த கல்லூரியின் முன்பாக அனைத்து கட்சிகளின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யாரு? கேட்டிருக்காங்களா? விளக்கம் கேட்டிருந்தா கேட்கட்டும், அது வேற விஷயம். நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது, அரசு இதை தடை செய்ய வேண்டும். எதுக்கு ஏத்தனா? அங்கே ஏற்கனவே தொடர்ச்சியாக 100 ஆண்டுக்கும் மேலாக 2 இடங்களில் அங்கே தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த ஆண்டும் தீபம் ஏற்றியாச்சு. 3வது இடமா தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த மசூதிக்கு எதிராக இந்த போராட்டத்தை அவங்க நடத்துகிறாங்க.
அது நோக்கம் என்ன? வழக்கமாக தீபம் ஏற்றப்படுகிற 2 இடங்களையும் தீபம் ஏற்றியாச்சு. பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து தீபத்தை ஏற்றி முடிச்சிட்டுலாம் போயிட்டாங்க. ஏன் புதுசாக ஒரு கோரிக்கை முன்வைக்கிறீங்க? ஏற்கனவே நீதிமன்றத்தால் இது நிராகரிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லில் ஏற்றணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு நபராக இருந்த நீதிபதி வழங்கிய தீர்ப்பிலும் சரி, 2 நீதிபதிகள் இந்த அமர்விலும் அது நிராகரிக்கப்பட்டிருக்குது. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே எடப்பாடி ஏன் இதை ஆதரிக்கிறாருன்னு தெரியல. அவர் கடவுளாக வழங்குகிற ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒன்றை இன்றைக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறாரு. ஆனால் கொள்கையை கைவிட்டுட்டு பிஜேபி சொல்கிறத, ஆர்எஸ்எஸ் சொல்கிறத ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார். ஹெச் ராஜாவுடைய பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஏற்கனவே நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னான்னு தெரியும். ஒரு வழக்கு இருக்குது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இதுக்கு சமம்னாரு. நீதிமன்ற நீதிபதிகளை இதுக்கு சமம்னாரு. இதுக்கு சமம் தான் என்னால் சொல்ல முடியும். அவர் சொன்ன மாதிரியில் என்னால் சொல்ல முடியாது. இப்போ போலீஸ் வந்து கைது பண்ணது வேலை ஏற்றுனா இந்த வேலை நான் ஏற மாட்டேன், போலீஸ் வேணுது, இது நான் ஏற்றுக்கிற வேணும், இந்த வேலை நான் ஏற மாட்டேங்கிறாரு. கண்டபடியெல்லாம் பேசுகிறாரு. எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ஆளுங்கட்சி ஒன்றிய ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவருங்கிற காரணத்தினால என்ன வேண்டாலும் பேசலாமா? அப்படி பேசுவதை அனுமதிக்கலாமா? மற்றவங்க பேசுவதுக்கு அனுமதிப்பாங்களா? ஒரு அத்துமீறி ஒரு கலவரத்தை உருவாக்க நோக்கம் என்ன? ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும். அந்த கலவரத்தின் மூலமாக அரசியல் ஆதாயம் பெற வேண்டும். இதை தவிர அதில் என்ன நோக்கம் இருக்குது? ஏற்கனவே தீபம் 100 ஆண்டு காலமாக ஏற்றவில்லை என்று சொன்னால் அது பிரச்சனையாகலாம். அந்த 2 இடத்துலையும் சொக்கப்பான கொளுத்தியாச்சு, தீபம் ஏற்றியாச்சு. ஏற்றின பிறகு மசூதிக்கு பக்கத்தில் ஒரு கல் இருக்குது. அந்த கல் அளவு கல், வெள்ளைக்காரன் காலத்தில் போடப்பட்ட அளவு கல். அது தீபக்கல் அல்ல. தீபக்கல்லுங்கிறதுக்கு ஏதாவது சான்று இருக்குதா? எந்த சான்றையாவது நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்களா? எந்த சான்றும் கிடையாது. எந்த சான்றும் கிடையாது. அது அளவு கல். அன்னைக்கு இருந்த நீதிபதி தான் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நீதிபதி ஏற்றலாம்னு சொல்றாரு. அந்த நீதிபதி சொன்னா ஏற்றுக்கிறீங்க, இந்த நீதிபதி சொன்னா எதிர்க்கிறீங்க. இல்லைங்க, நான் அந்த நீதிபதி சொல்றதை ஏற்றுக்கிறது இவர் ஏற்றுக்கிறது இல்லை. ஏற்கனவே இது வழக்கு நடைபெற்று 10 ஆண்டு காலம் வழக்கு நடைபெற்று இது ஏற்புடையது அல்ல, இது தேவையும் அல்ல என்று நிராகரிக்கப்பட்ட அதே பிரச்சனையை மீண்டும் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ரொம்ப அவசரமாக தீர்ப்பு சொன்னது மட்டுமல்ல, யார் மனு கொடுக்குறாரோ அவரையே ஏற்ற சொல்லுது. எந்த நீதிபதி அப்படி சொல்லுவார்? யார் பெட்டிஷன் போடுறாரோ அவரே போய் பாதுகாப்போட உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பு படை இருக்குல்ல, தொழில் பாதுகாப்பு படை, அவங்கள அழைச்சிட்டு போய் நீ 10 பேர் அழைச்சி போய் தீபம் ஏற்ற இப்படி ஒரு தீர்ப்பு எந்த காலத்தில் அப்படி வழங்கப்பட்டிருக்குது? தீபத்தை ஏற்றுக்கணும், நிர்வாகத்துக்கு உத்தரவு கொடுங்க. சம்மந்தப்பட்ட ஆளையே அழைச்சிட்டு போய் உனக்கு நான் பாதுகாப்பு தரேன்னு நீதிபதி சொன்னார்னா என்ன நீதிபதி அவர்? அந்த நீதிபதி பொறுப்பிலே இருப்பதற்கு தகுதியற்றவர். என்ன விமர்சனம் பண்ணுறாங்க? தீர்ப்பை விமர்சிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதான் நீதிபதி விமர்சிக்கல, நீதிபதி தீர்ப்பை தான் விமர்சிக்கிறேன். ஒரு நீதிபதி இப்படி பகிரங்கமாக யார் பெட்டிஷன் தாரரோ அவரே போய் நீ தீபம் ஏற்று உனக்கு நான் பாதுகாப்பு தரேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இது வரைக்கும் ஏதாவது அப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குதா? நான் சொல்கிறேன், அவர் வேணா மேலே வழக்கு போட்டோம். அந்த நீதிபதியும் ஆர்எஸ்எஸும் 2 கூட்டணி சேர்ந்துருக்கான் நான் சொல்கிறேன். அந்த நீதிபதியும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். என் மேலே வழக்கு போட்டோம், எனக்கு தண்டனை கொடுக்கட்டும், ஆயுள் தண்டனை கொடுக்கட்டும், நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அந்த நீதிபதியை நீதிபதியாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவரை திரும்ப பெறணும்னு சொல்கிறோம். பார்லிமெண்ட்லேயும் அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. நீதிபதினா அவர் என்ன வேணாலும் தீர்ப்பு வழங்கலாமா? சட்டத்துக்கு உட்பட்டு நீதிபதியெல்லாம் மதிப்பிற்குரியவர்கள். திராசு முனை மாதிரி இருக்கணும். ஒரு சார்பு நிலை எடுக்கக்கூடாது. இவர் சார்பு நிலை எடுக்கிறாரு. இவரே போய் ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணிவிட்டு அந்த கல்லில் போய் நீ ஏற்றுன்னு எந்த பெட்டிஷன் தராரோ அவரே போய் ஏற்று உனக்கு நான் பாதுகாப்பு நான் தர்றேன்னு இவர் சொல்கிறாரு. அப்படி சொல்கிறதுக்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது?
இவர் வேணால் நம்ம இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொல்லட்டும், தீபத்தில் ஏற்றுக்குன்னு சொல்லட்டும், அவருக்கு ரைட் இருக்குது. அவங்க ஏற்றுறாங்களா ஏற்றலையோ அது வேறு விஷயம். பெட்டிஷன் தாரையரே போய் ஏற்றவங்களுக்கு நான் பாதுகாப்பு தரேன்னு சொல்கிறது அது எந்த வகையில் நியாயமான தீர்ப்பு? அது இது வரைக்கும் ஏதாவது அப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்குதா? யார் பெட்டிஷன் போடுறாரு அவரையே நீனே அந்த காரியத்தை பண்ணு, உனக்கு நான் பாதுகாப்பு தர்றேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகை நியாயம்? அது அதுக்கு நோக்கம் இல்லையா அப்படின்னா? அதனால தான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸும் நீதிபதியும் கூட்டணி வச்சுருக்கோம் நான் சொல்கிறேன். விஜய் கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துறது. இவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் பேர்னா ராகுல் காந்தி. இல்லை செல்வ பிறந்தையிட்ட கேளுங்க. எங்கள் அலையன்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குது. 2026 வெற்றி பெறும், எந்த சந்தேகமும் இல்லை, எந்த ஐயப்பாடும் இல்லை. அதாவது அது ஒரு கட்சிங்க. என் கட்சியிலேருந்து யாராவது போய் நீங்கள் சொல்கிற நபரை சந்தித்து சிவசாமி பார்த்துட்டு வந்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலாம். அவர் ஒரு கட்சிக்கார், அவர் எதுக்கு போய் பார்த்தாரு? உடம்பு விசாரிக்கிறதுக்கு போனாரா, இல்லை ஏதாவது கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போனாரா, இல்லை பொண்ணு கேட்க போனாரா, மாப்பிள்ளை கேட்க போனாரா, அது எனக்கு தெரியாது. அது சம்மந்தமான முழு உரமும் கேட்கணும்னா நீங்கள் செல்வ பிறந்தையிட்ட தான் கேட்கணும். என்னங்க நிறைய தகவல் வருது, நிறைய வதந்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. தெளிவாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த 10 ஆண்டு காலமாக நீடித்து வருகிறது. இந்த தேர்தல் இந்த தேர்தலுக்காக அல்ல, கடந்த 10 ஆண்டு காலமாக அது நீடித்து நிலைத்து நிற்கிறது. அதற்கு காரணம் ஒரு கொள்கை அடிப்படையில் அமைந்த கூட்டணி. அது வெறும் தொகுதி பங்கீடுக்காக உருவாக்கப்பட்ட அணி அல்ல. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கலாம், 52லேருந்து கூட்டணி உண்டு. அதெல்லாம் மறந்து போனோட 67லேருந்து கூட்டணி நினைவுபடுத்திங்க. எந்த ஒரு கூட்டணியும் ஓராண்டு காலத்திற்கு மேல் நீடித்ததாக தமிழ்நாட்டு சரித்திரத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தெரிந்து இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எழுதிங்க. ஓராண்டுக்கு மேலே எந்த கூட்டணி நிலச்சே இல்லை. திமுகவோட நாங்கள் கூட்டணியில் இருந்திருக்கோம், ஓராண்டில் அது உறவு முடிஞ்சிடும். அதிமுகவோடையும் கூட்டணி இருந்திருக்கோம், ஓராண்டில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த கூட்டணி கடந்த 10 ஆண்டு காலமாக நீடித்து நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள்? என்ன அப்படின்னா, வெறும் தொகுதி உடன்பாடு அல்ல, மாறாக ஒரு கொள்கைபூர்வமாக அணியாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இது நிலைத்து நிற்கிறது. இதே அணி 2026 கடந்த நாடாளுமன்ற, கடந்த சட்டமன்ற, அதற்கு முன் நடைபெற்ற நாடாளுமன்றத்தில் எப்படி சந்தித்ததோ அதே போல் இந்த தேர்தலையும் சந்திக்கும், வெற்றி பெறும். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து இதை பற்றி பேசல, அதே சமயம் கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி வந்து பெருசாக பேசல. என்ன அரசியல்? அதான் சொன்னேனே, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே பிரச்சனை நீதிமன்றத்துக்கு வந்த பொழுது அவரையும் அந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் எதிர்தரப்பாக சேர்க்கப்பட்டார்கள். அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் இது நிராகரித்தார்கள். நீதிமன்றத்தின் மூலமாக இது ஏற்புடையது அல்ல என்று ஜெயலலிதாவால் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டம் இன்றைக்கி எடப்பாடி அதை ஆதரிக்கிறார். கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னாரு. இப்போ கொள்கையெல்லாம் காற்றுல பறந்துருச்சுது. பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்பதற்கு நான் தயார் என்கிற நிலைக்கு எடப்பாடி ஆளாகிவிட்டார். பரிதாபத்திற்குரிய நிலைமை, அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா கட்சிகளும் அதிக இடங்களை கேட்பதற்கு உரிமை உண்டு. எல்லா கட்சிகளும், ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே ஒவ்வொரு தேர்தலையும் கடந்த தேர்தல்களை காட்டிலும் கூடுதலான இடங்களில் இருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவது இயல்பானது. ஆனால் இதெல்லாம் ஒரு பொது வெளியில் விவாதிக்கிற விஷயமே இல்லை. தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கலை. பிப்ரவரி மாதம் அறிவிக்கிறாங்களா, எப்போ அறிவிக்கிறாங்கன்னு தெரியல. அறிவித்த பிறகு முறையாக திமுக சார்பில் ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும், எங்கள் கட்சி சார்பாக ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும். அந்த குழுக்கள் சந்தித்து பேசி
முதலில் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும், அப்புறம் தொகுதிகள் தீர்மானிக்கப்படும். இதுதான் நடைமுறையில் எப்பொழுதும் வழக்கமாக உள்ளது. இந்த முறையும் அதுவே பின்பற்றப்படும். உங்கள் கட்சியிலுமே வந்து இரட்டை இலக்கத்தில் மட்டுமே தொகுதியை கேட்டு தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானிக்கிறதா? எங்கள் கட்சியில் அப்படி யாரும் ஒருத்தரும் சொல்லலையே. எங்கள் மாநில செயலாளர் ஒரு பேட்டியில் சொல்கிற பொழுது கூடுதலான இடங்களை நாங்களும் கேட்போம்னு சொல்கிறார், நானும் சொல்கிறேன் கேட்போம்னு சொல்கிறேன். அவ்வளோதானே தவிர 2 இலக்கம் 3 இலக்கம் 4 இலக்கம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்படி எங்கள் கட்சியில் யாரும் சொல்லலை. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இதெல்லாம் பிறகு பேசிக்க வேண்டிய விஷயம். அதாவது தேர்தல் ஆணையம் சொல்லுகிற விளக்கத்திற்கும் நடைமுறைக்கும் நிரம்ப வேறுபாடு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் சொல்கிறது, அதாவது ஒரிஜினல் வாக்காளர் பட்டியல் நாங்கள் தயார் பண்ணுறோம், யார் உண்மையிலேயே வாக்காளர்களோ அவர்களை மட்டும் உண்ட பட்டியல் நாங்கள் தயார் பண்ணுறோம், இறந்தவர்கள் இருக்கக்கூடாது, குடிபெயர்ந்து வேறு தொகுதிக்கு போனவங்களாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை யாரும் மறுக்கலை, அதை நிராகரிக்கவும் இல்லை, அதை ஏற்கவும் செய்கிறோம். நான் நடைமுறை எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ பீகாரில் தேர்தல் நடந்தது, முடிஞ்ச ரிசல்ட்டும் வந்துருச்சு. அந்த பீகார் தேர்தலில் டெல்லியில் ஒருத்தர் ஓட்டு போடுறாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், இப்பொழுது பேராசிரியராகவும் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அவர் டெல்லியில் பிப்ரவரி மாதம் நடக்கிற தேர்தலில் அவர் ஓட்டு போடுறாரு. ஓட்டு போட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளர்கிட்ட என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டேன் அப்படிங்கிறாரு. அதுவும் படங்களும் செய்திகளும் பத்திரிகையில் வருகிறது. அதே நபர் பீகார் தேர்தலில் வந்து ஓட்டு போடுறாரு. ஓட்டு போட்டு இங்கேயும் பத்திரிகையாளர்கிட்ட என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு விரலை காமிக்கிறார். இது எப்படி சாத்தியம்? பிப்ரவரி மாதம் டெல்லியில் தேர்தல், இங்கே நவம்பர் மாதம் தேர்தல். அது எப்படி அங்கே வாக்காளராக உள்ளவர் இங்கே எப்படி வந்து வாக்காளராக வாக்களிக்க முடியும்? அது எப்படி சாத்தியம்? இதை பகிரங்கமாக சொல்லியாச்சு. பகிரங்கமாக எதிர்கட்சியை சொல்லலை, அவரே சொல்கிறாரு. நான் டெல்லியில் பிப்ரவரி மாதம் ஓட்டு போட்டதையும் அவர் காமிக்கிறாரு. நவம்பர் மாதம் இங்கே ஓட்டு போட்டதையும் முதல் சுற்று வாக்குப்பதிவில் அவர் ஓட்டு போடுறாரு. அது எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதித்ததுன்னு தெரியல. அது மாதிரி பல பேர் எப்படி என்னங்கிறது தெரியல. ஒரு படிவம் கொடுத்துருக்குறாங்க, எல்லோரும் கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க, அப்புறம் இன்னும் 3% கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, பலபடியாக குழப்படி. அந்த படிவத்தை ஒரு சாதாரண தொழிலாளி எளிதான முறையில் பூர்த்தி பண்ண முடியுமா? உங்களுக்கும் எல்லோரும் கொடுத்துருப்பாங்க, நீங்களே சொல்லுங்கள், பத்திரிகையாளர் உங்கள் எல்லோரும் கொடுத்துருப்பாங்க. அந்த படிவத்தை ஒரு சாதாரண தொழிலாளி, குறைந்த கல்வி கற்றவர், அந்த படிவத்தை எளிதாக பூர்த்தி பண்ண முடியுமா? முதல்ல அந்த படிவம் சரியாக பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் அந்த படிவம் ஏற்கப்பட மாட்டாது. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? லட்சக்கணக்கான வாக்காளர் நீ நீக்க போகிறீங்க, அவ்வளோதான். பீகாரில் மாதிரி ஒரு யூஜா, அதாவது ஒரு பெரிய எண்ணிக்கையிலேருந்து ரிஜெக்ஷன்ஸ் வருதுன்னா இந்த செயற்கணக்கில் உங்கள் போன்றவுடைய முடிவு, கூட்டணி கட்சியின் முடிவு என்னவாக இருக்கும்? என்ன மாதிரியான ஸ்டெப் பண்ணிக்கிறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு அமைப்புகளை, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள், தனிப்பட்ட முறையில் யாரும் அமைச்சதில்லை. தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், வருமான வரித்துறையாக இருக்கட்டும், அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், இவையெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள். இந்த அமைப்புகள் எல்லாம் யாருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. யாருடைய உத்தரவுக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வேண்டிய அமைப்புகள். ஆனால் இப்போ நடைமுறை எப்படி இருக்குது? தேர்தல் ஆணையம் பிஜேபி இடுகிற கட்டளையை நிறைவேற்றுகிற அமைப்பாக மாறிப்போய்விட்டது என்பது எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. தேர்தல் நடக்கும், அவங்க விருப்பப்படி நடக்கும். நிச்சயமாக முறையாக நடப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை. அதான் அமித்ஷா சொல்கிறாரு, தேர்தலில் நாங்கள் திமுக ஆட்சி அகற்றிடுவோம்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு? ஜெயிக்கிறது தோக்கிறதுங்கிறது வேறு விஷயம். இல்லை நான் ஜெயிப்பது தோற்பது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நான் கேட்பது, இது ஒரு ஜனநாயக நாடு. ஒரு வாக்காளருடைய உரிமையை பறிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என் பிரச்சனை.
ஒரு வாக்காளருடைய உரிமையை அந்த வாக்காளர் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். திமுக ஓட்டு போடலாம், ஒரு பிஜேபிக்கும் ஓட்டு போடலாம். அது அவருடைய சொந்த விருப்பம். அது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு வழங்கியிருக்கிற அடிப்படையான உரிமை. அந்த உரிமையை பறிப்பதற்கு யாருக்கு ரைட்டு, அதிகாரம் யாருக்கு கொடுத்துருக்குறா? அந்த உரிமையை எப்படி பறிப்பது? அந்த பறிக்கிற வேலையை எப்படி செய்கிறது? இந்த படிவம் உள்ளபடியே யாராலும் சாதாரண மக்களால் பூர்த்தி செய்ய முடியுமா? இப்போ டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளே கொடுத்தே தீரணும், கொடுக்கவில்லை ஏற்கப்பட மாட்டாது என்று தான் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. ஏன் திரும்ப 11ன்னு மாற்றினீங்க? எதுக்காக மாற்றினீங்க? முதல்ல மாற்றவே முடியாது, அந்த தேதிக்குள்ளே கொடுத்தே தீரணும் என்று உத்தரவு போட்ட தேர்தல் ஆணையம் திரும்ப ஏன் டிசம்பர் 11 எப்படி மாற்றினாங்க? எதுக்காக மாற்றினாங்க? அப்போ ஏற்கனவே நாங்கள் சொன்ன காரணத்தை ஏற்க தயாராக இல்லை. தமிழக தேர்தல் அதிகாரி அனைத்து கட்சி கூட்டம்லாம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் கருத்து சொன்னால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் மேலே சொல்கிறேங்கிறாங்க, அவ்வளோதான். தீர்வு கிடையாது. நீங்கள் சொன்னதை நாங்கள் மேலே சொல்கிறோங்க, நாங்கள் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு கூட்டணும்? கூட்டினா என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்வு காணுங்க அப்படின்னா அதை தீர்ப்பேன் என்பதற்கு மாறாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் மேலே சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. தேர்தல் வந்து ஏங்க நீங்கள் இப்படி அதாவது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்டாக கேள்வி கேட்குறீங்க. நான் டெக்னிக்கல் பாயிண்ட்டுக்கு போய் நான் விரும்பலை. நான் சொல்லுவது நாட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமை பறிக்கப்படக்கூடாது. தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு கட்டுப்பட்ட அமைப்பாக அது செயல்படக்கூடாது. அது சுதந்திரமாக சுயேட்சையாக அது செயல்பட வேண்டும், சொந்த புத்தியில் அது செயல்பட வேண்டும். மோடியின் உத்தரவுக்கோ அமித்ஷாவின் உத்தரவுக்கோ அது காத்திருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் காத்திருக்க அது மாதிரி மாற்றிட்டாங்க. ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இந்த மூவர் கொண்ட குழு தான் தேர்தல் ஆணையத்தில் யார் யார் இருக்க வேண்டும்னு பரிந்துரை செய்யலாம் என்று இருந்ததை உச்சநீதிமன்ற நீதிபதி நீக்கியாச்சு. பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய உள்துறை அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இந்த மூவரும் கூடி முடிவு செய்வார்கள். இந்த மூவர் கொண்ட குழுவில் பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யப்படும். எது பெரும்பான்மை? மோடியும் அமித்ஷாவும் தான் பெரும்பான்மை. அப்போ தேர்தல் ஆணையம் அமைக்கிறதே போயிடுச்சு இல்லை, நடுநிலைங்கிறது அதிலேயே போயிடுச்சு இல்லை, நேர்மைங்கிறது அதிலேயே போயிடுச்சு இல்லை, அதுதான் பிரச்சனை. ஏங்க எடப்பாடி இதை சொல்லாமல் வேறு என்னங்க சொல்லுவார்? எடப்பாடி உண்மையிலே அவர் நிதானமாக பேசுகிறாரான்னு முதல்ல பாருங்கள். அவர் நிதானமாக பேசுகிறாரா, சொந்த குரலில் பேசுகிறாரா அப்படின்னா சொந்த குரலில் அவர் பேசலை. யார் சொல்கிறதே கேட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு தினம் பேசிகிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அரசு எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது, பாதுகாத்தான் வருகிறது. எடப்பாடி பழனிசாமி மாதிரி நான் தொலைக்காட்சியை பார்த்தான் தெரிந்து கொண்டேன்னு இப்போ இருக்கிற முதலமைச்சர் எங்கேயும் சொல்லலை. எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று சொன்னால் எனக்கு தெரியாது, நான் தொலைக்காட்சியை பார்த்தான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சொன்னார்ல, சொன்னவர் முதலமைச்சர். போலீஸ் அவர் கையில் தான் இருக்குது, அவர் கையில் இருக்கிற போலீஸ் தான் சுட்டுது, 14 பேர் செத்து போனாங்க. நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அப்படி இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் சொல்லலை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தலையிடுகிறார், தீர்வு எழுதுகிறார், சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டி வருகிறார். கேள்வி நீங்கள் சட்டத்திருத்தம் பற்றி சொன்னீங்க. அதில் இவர் தொழிற்சங்கங்கள் முன்வைத்து போராடிய பல விஷயங்களை அதை ரெடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அடிப்படை சம்பளம், பிஎஸ்ஏ, பிஎஃப் போன்ற விஷயங்கள், அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இதெல்லாம் ஒரு ஒழுங்குமுறைக்கு அந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 50% தொழிலாளர்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் சட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. அது இருக்குது. நீங்கள் உங்கள் பார்வையில் என்னென்னு கேட்டால் தொழிற்சங்க அமைப்பு உரிமை பறிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மையப்படுத்தியே பேசுகிறீங்க. ஒரு விஷயம் அல்ல, அதான் நான் சொல்லும்போது வரிசையாக சொல்லிட்டே வந்தேன். தொழிலாளர் நியமனம் செய்யப்படுகிற பொழுது அவருக்கு கடிதம் கொடுக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தில் சொல்லப்படுது, நல்ல விஷயம். அதே கடிதத்தில் அவர் எவ்வளோ காலத்துக்கு பணியில் இருப்பார் என்றும் சொல்லப்படுது. அப்படின்னா நிர்வாகம் விரும்புகிற வகையில் அவர் சேர்ப்பாங்க, சேர்த்து 15 நாள் நீக்குவாங்க, இல்லை 1 வருஷத்தில் நீக்கிடுவாங்க. அது எப்படி, என்ன பாதுகாப்பு? அதாவது தொழிலாளர்களுக்கு என்ன பாதுகாப்பு சட்டத்தின் மூலியமாக? தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒன்று.
ரெண்டாவது, இது மாதிரியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறது. முத்தரப்பு கொண்ட ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு கூடி 10 வருஷமாச்சு. அந்த அமைப்பிலே இதை விவாதிக்கணும். இவங்க கொண்டு வர நல்ல சட்டத்தை அந்த அமைப்பில் விவாதித்து கருத்துக்களை கேட்டு தீர்வு வரணும். அந்த அமைப்பு 10 ஆண்டு காலமாக கூடவே இல்லை. இது என்ன ஜனநாயகம்? நீங்கள் சொல்கிற நல்ல சட்டம்னு சொல்கிறீங்கல்ல, பத்திரிகையில் அப்படி தான் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது நல்ல சட்டம்னு சொன்னால் ஒரு அமைப்பு இருக்குது. ஏற்கனவே தொழிலாளர் தரப்பு, அரசு தரப்பு, முதலாளிகள் தரப்பு கொண்ட ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. அந்த கமிட்டி கூடும். அந்த கமிட்டி கூடி இது மாதிரிய பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கும். 10 ஆண்டு காலமாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முறை கூட அந்த கமிட்டி கூடவே இல்லை. அங்கே விவாதிச்சிருக்கலாமே இதை நல்ல சட்டத்தை? ஏன் கூடலை? ஏன் விவாதிக்கலை? முற்றிலுமாக தொழிலாளர் துரோக சட்டம் இது.